நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு திடீரென வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து முழு விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், கள விவரங்கள் முழுவதையும் பதிவு செய்யும். அதாவது மும்பையிலிருந்து 182 பேருடன் தாய்லாந்து நாடு புக்கெட் நகருக்கு பறந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடுவானில் பறக்கும்போது அதுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் அது சென்னை வான்வெளியில் இருந்ததால் சென்னையில் தரையிறக்கப்பட்டு அங்கு தீவிரமாக பயணிகளை இறக்கிவிட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மும்பையிலிருந்து தாய்லாந்து நாட்டுக்கு புக்கெட் நகருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் 176 பயணிகள், 6 விமான ஊழியர் உள்ளிட்ட 182 பேருடன் இன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த விமானம் சென்னை வான்வெளியில் நடுவழியில் பறந்து கொண்டிருந்த போது மும்பை விமான நிலையத்திற்கு ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பில் அந்த விமானத்தின் கழிவறையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு மறைத்து இருப்பதாக அந்த விமான நடுவில் வெடித்துவிடும் என கூறியுள்ளனர். இதனையடுத்து அந்த சென்னை விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு அவசரமாக அந்த விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கினார்கள். மேலும் அதில் இருந்த பயணிகள் அனைவரையும் இறக்கி அங்குள்ள ஓய்வு அறைகள் தங்க வைக்கப்பட்டனர். உடனடியாக அந்த விமானத்தையும் மற்ற விமான பகுதிகள் இல்லாமல் தனிமைப்படுத்தினார்கள். இதனை அடுத்து அந்த பாம்ப் ஸ்குவாட், அதாவது வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் எல்லாம் வர வைக்கப்பட்டு அதனை தீவிரமாக சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சென்னை விமான நிலைய வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக உடனடியாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.